வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? மதுரையில் நிற்கிறோம். மதுரையிலேருந்து இன்றைக்கி நம்ம கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை வந்திருக்கோம். கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம் தானே பார்க்குறீங்க. கொடைக்கானல் சீரீஸில் 4 முக்கியமான எபிசோடாக இருப்பது முதல் எபிசோடாக நம்ம இன்றைக்கி கொடைக்கானல் ரீச் ஆகி அங்கே இருந்து பூம்பாறை முருகன் கோயிலுக்கு தாங்க போகிறோம். இதுதான் சில்வர் ஃபால்ஸ். இங்கேருந்து அப்படியே நம்ம கொடைக்கானல் போய் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து மற்றொரு பேருந்தை எடுத்து நம்ம பூம்பாறைன்ற கிராமத்துக்கு போய் அங்கே உள்ள பிரசித்தி பெற்ற வேலாயுதப்பர் அப்படின்ற குழந்தை வேலப்பர் கோயிலுக்கு தான் போகிறோம். வாங்க போகலாம். கொடைக்கானல் மலையோட எழில் கொஞ்சம் சூழலை பார்த்துக்கிட்டே நம்ம இன்றைக்கி பூம்பாறைக்கு போகிறோம். சரி, பூம்பாறை குழந்தை வேலப்பர் சுவாமி என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இதுதாங்க கொடைக்கானல் பஸ் ஸ்டேஷன். இங்கேருந்து தான் நம்ம பூம்பாறைக்கு பஸ் எடுக்க போகிறோம். பூம்பாறைக்கு போகிறதுக்கு லிமிட்டட் பஸ் தாங்க இருக்குது. பூம்பாறைக்குன்னு சொல்லிட்டு பஸ் எடுத்திங்கன்னா டேரெக்டாக கோயில் பக்கத்தில் போய் இறக்கி விட்டுருவாங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு நீங்கள் போகிற சமயத்தில் உங்களுக்கு அந்த பஸ்ஸு கிடைக்கலன்னா மன்னம்னூர் போகிற வழி எந்த பஸ் எடுத்தாலும் கிளாவரை, கவுஞ்சி இந்த மாதிரி போகிற பஸ்ஸில் நீங்கள் எடுத்திங்கன்னா பூம்பாறையோட மேல் பகுதியில் இறக்கி விட்டுருவாங்க. அங்கே இருந்து நீங்கள் மறுபடியும் அந்த பள்ளத்தாக்குக்கு 1.5 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணி பூம்பாறைக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வர பஸ்ஸில் ஏறிங்கன்னா உள்ளே கீழே பள்ளத்தாக்குள்ளே இறங்கி அந்த கோயில் பக்கத்துலேயே கிராமத்துக்குள்ளே போய் இறக்கி விட்டுருவாங்க. நோட் அட் த பாயிண்ட். செம்ம வியூ. பூம்பாறை செம்மையாக இருக்குது. நல்ல ஜில்லுன்னு ஒரு வைபோட இன்றைக்கி நம்ம சுற்றுலாவுக்கு இடையில் இப்படி ஒரு முக்கியமான ஒரு கோயிலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். மதுரைக்கு வந்து மதுரையிலேருந்து நம்ம காலையில் வெள்ளனை கொடைக்கானல் பஸ் ஏறி அங்கேருந்து திருப்பி கொடைக்கானல் ரீச் ஆகி அங்கேருந்து பூம்பாறைக்கு அடுத்த பஸ் எடுத்து நம்ம வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 hours ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் வந்து சோலோ ட்ராவல்ஸாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கார் எடுத்துக்கிறது நல்லது. அப்படி இல்லை, நீங்கள் கொடைக்கானல் ரீச் ஆகிட்டீங்க பை பஸ், அங்கேருந்து நீங்கள் பஸ்ஸே நீங்கள் எடுக்க வாய்ப்பு இருக்குந்தா தயவு செஞ்சு பஸ்ஸே எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே ஆஃப் சீசன்லேயும் சரி ஆன் சீசன்லேயும் சரி நீங்கள் டாக்ஸி எடுத்திங்கன்னா நிறையா சார்ஜ் பண்ணுறாங்க. 2000 to 2500 பூம்பாறைக்கு வர்றதுக்கு பெட்டர் ஆப்ஷன் காரில் வர்றது பெட்டர். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பஸ்லேயே வரலாம். நான் இன்றைக்கி கிளாவர பஸ் வந்தேன். அவங்க இன்பிட்வீன்லேயே இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து நடந்தால் 1.5 கிலோமீட்டர் போனேன். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைஞ்சிருக்க பழனி மடை தொடரோட சம்மந்தப்பட்ட ஆலயம் தான் இந்த ஆலயம். ரொம்ப பழமையான ஆலயம். இங்கே இருக்கிற சிலையில் உள்ள ரகசியங்களையும் உலக புகழ்பெற்ற விஷயங்களையும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோயில் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக ஆய்வாளர்களும் இங்கே ஊரில் இருக்க பக்தர்களுமே சொல்கிறாங்க. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. பழனி மலையில் இருக்கிற முருகப்பெருமான் நவபாஷான சிலையில் உருவாக்கிய போகர் சித்தர் தான் பூம்பாறையில் இருக்கிற இந்த குழந்தை வேலப்பர் சிலையும் உருவாக்கியதாக சொல்கிறாங்க. சரி, போகர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர். இந்த போகர் சித்தர் சீன தேசத்துக்கு போய் நம்மளோட இந்த மூலிகை விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக போய் அவங்களுக்கும் நிறைய சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாமல் திருப்பி வந்து இந்தியாவுக்கு வந்து அவர் பழனி முருகன் சிலையை உருவாக்குறதுக்காக பூம்பாறை அப்படின்ற இந்த பகுதியில் தங்கி சிலையை வடிவமைச்சார் அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்குது. நீங்கள் பழனி மலை சிலையை முழுக்க 9 வகையான நச்சு பொருட்கள் அப்படின்ற நவ பாஷாணங்கள். இந்த நவ பாஷாணங்கள்னால் நவனா 9, பாஷாணம்னா நச்சு பொருள். நச்சு பொருட்களை வச்சு 9 வகையான நச்சு பொருட்களை வச்சு உருவாக்கிய சிலை தான் பழனியில் இருக்கிற தண்டாயுதபாணி சிலை. ஆனால் இந்த பூம்பாறையில் இருக்கிற இந்த சிலையும் போகர் தான் செஞ்சார். ஆனால் அவர் செஞ்சது நவபாஷாணம்னு சில பேர் சொல்கிறாங்க.
இல்லை தசபாசானம்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகளை வச்சு அவர் உருவாக்கியதா சொல்கிறாங்க. இதில் பாசானம் அப்படின்றது மருத்துவ குணத்தை குறிக்கிறதா சொல்கிறாங்க. இந்த குழந்தை வேலப்பர் சுவாமி குழந்தை வடிவத்தில் இருக்கிறார். ஒரு 3-4 அடி தாங்க இருக்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்கிறாரு. இந்த கோயில் ரொம்ப சிறிய கோயில். பழனி மலை முருகன் கோயிலுக்கு உட்பட்ட கோயில் இது. பொதுவாகவே கோயில் சிலைகள்லாம் கருங்கல்லாலையும் இல்லாட்டினா ஐம்பொன்னாலையும் வடிவமைச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற சிலை போகரோட கைவண்ணத்தில் உருவான ஒரு அதிசயமான மருத்துவம் குணம் கொண்ட சிலை. தீராத நோய்களை கூட குணப்படுத்தும் வல்லமை கொண்ட 81 வகையான மூலிகைகளில் அப்புறம் நச்சு தன்மையை நீக்கக்கூடிய பாசானங்களையும் இந்த சிலையில் உருவாக்கியதாக நம்பப்படுது. சொல்லப்போனால் போகர் உருவாக்கியது மொத்தம் 3 சிலைங்க. அதில் ஒன்று பழனி மலையில் இருக்கிற அந்த நவபாஷான சிலை, இன்னொன்று இந்த பூம்பாறையில் இருக்கிற இந்த முருகன் சிலை, இன்னொரு சிலையை இதே கொடைக்கானல் பகுதியில் உள்ள ஏதோ ஒரு மலைப்பகுதியில் தான் அவர் மறைத்து வச்சிருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இந்த ஊரில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் வெள்ளை பூண்டு கிடைக்குதுங்க. அந்த வெள்ளை பூண்டு இந்த கோயிலை சுற்றியும் நீங்கள் இந்த சுற்றுலா பயணிகளை என்ன சொல்கிறது டார்கெட் பண்ணி தான் அவங்க வச்சுருக்காங்க. இந்த ஊரில் வெள்ளை பூண்டு அதிகமாக விளையுது. அதை பற்றிய விவரங்களை அப்படியே பார்க்கலாம். சரி, இப்போ முதல்ல வந்து கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் கோயில் என்ட்ரன்ஸு. கோயில் என்ட்ரன்ஸ்லேயே இந்த கடைகள்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவையான பூஜை ஜாமான்கள் எல்லாமே கிடைக்குது. நீங்கள் ஊர்லேருந்து கொண்டு வரணும்னு அவசியமே கிடையாது. இங்கேயே அர்ச்சனை செய்கிறாங்க. ஒரே ஒரு குருக்கள் தான் இருக்காங்க. இந்த கோயில் கட்டியது யாருன்னு பார்க்கும்போது இந்த கோயில் வந்து சேர மன்னர்களால் கட்டப்பட்டதா வரலாற்று சான்றுகள் சொல்லுதுங்க. மலையோட சரிவில் அமைஞ்சிருக்க இந்த ஆலயம் திராவிட கட்டிடக்கலை முறைப்படி அமைக்கப்பட்டிருக்குது. 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புகழ்பெற்ற முருக பக்தரான அருணகிரிநாதர் இந்த கோயிலுக்கு வந்து முருகனை தரிசனம் பண்ணியிருக்கார். அவர் தனது திருப்புகழில் இத்தலத்தை பற்றிய முருகனை பாடியும் சொல்லியிருக்கிறாரு. அது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த கோயிலுக்கு நீ என்ட்ரன்ஸ் உள்ளே வந்த உடனே வெளியில் வந்து கிரானைட் கல்ல அந்த திருப்புகள் இடம்பெற்றிருக்கு. நீங்கள் அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு அருணகிரிநாதர் வந்தப்போ முருகப்பெருமான் அவருக்கு ஒரு சிறு குழந்தையாக காட்சியளித்ததா இந்த கோயிலில் உள்ள தலபுராணம் சொல்லுதுங்க. ஒரு வரலாற்று சிறப்புகளுக்கு இணையாக இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இந்த பூம்பாறை கிராமமே ஒரு சொர்க்கம் மாதிரி தான் இருக்குது. மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கொடைக்கானலில் இருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கிராமம் இருக்குது. சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பூண்டு அதிகமாக விளைவிக்கிறாங்கன்னு அப்படின்னு சொன்னேன். நார்மலாக மலை பிரதேசங்களில் பூண்டு, அப்புறம் கேரட்டு, மற்றபடி கிழங்கு வகைகளை நிறையா பயிரிடுவாங்க. ஆனால் இந்த பூம்பாறை கிராமத்தில் எப்படி விவசாயம் பண்ணுறாங்கன்னா,
படிக்கட்டு முறை விவசாயம்னு சொல்கிறாங்க. டெரஸ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில் இவங்க நிறைய வந்து என்ன சொல்கிறது, வெள்ளைப்புடுகளை வந்து விவசாயம் பண்ணி அதை இந்த கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கே அவங்க வந்து டார்கெட் கஸ்டமராக வச்சு நிறையா சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் இங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போதே இந்த வெள்ளைப்புடுகளை நிறையா வாங்கிட்டு போகிறாங்க. அது இந்த கோயிலை சுற்றி உள்ள விஷயங்கள். பட் இந்த பூம்பாறை கிராமம் எஸ்பெஷலாக நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப பச்சை பசேல்னு ரொம்ப ஒரு க்ரீனரிக் என்வாயர்மெண்ட்டு. ஏன்னா இந்த பூம்பாறை அப்படின்ற கிராமம் வந்து பார்த்திங்கன்னா மலையோட சரிவு பள்ளத்தாக்கெல்லாம் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் கொடைக்கானல்லேருந்து மேலே வரும்போதே நீங்கள் பார்க்கலாம். அது கீழே இறங்குறது மேல் பகுதியிலேருந்து கீழே கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் டவுனில் தான் இருக்குது இந்த பூம்பாறை கிராமம். அதே அற்புதமான காட்சி. நீங்கள் பூம்பாறை வர்றதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இருந்து பழனி வியூன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து பார்த்தா பழனி மலை வந்து தெரியுது அப்படின்றாங்க. இன்கேஸ் நீங்கள் வர்ற டைம் சன் இல்லாமல் மேக கூட்டங்களாக இருந்தால் உங்களால் கண்டிப்பாக வந்து அதை பார்க்க முடியாது. நம்ம கிளியர் ஸ்கையாக இருந்துச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக அதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த கோயிலில் இருக்கிற முருகப்பெருமான் தனி முருகனாக நிற்கிறாரு, குழந்தை வடிவில் நிற்கிறாரு. இந்த கோயிலை சுற்றி சிவன் சந்நிதி இருக்குது, விநாயகர் சந்நிதி இருக்குது, ரொம்ப சின்ன சின்ன சந்நிதிகளாக இருக்குது. பெருசாக வேறு எதுவும் சன்னிதானங்கள் இந்த கோயிலில் கிடையாது. சிறிய கோயில், அழகான கோயிலுங்க, சக்தி வாய்ந்த கோயிலுங்க. ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, சில குழந்தைகள் பேசாமல் ஸ்பீச் டிலே இருக்குது. ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகளை இங்கே கூட்டிகிட்டு வந்து அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணால் அவங்களுக்கு சீக்கிரம் பேச்சு வர்றதாகவும் ஆட்டிசத்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு தொடர்பு கொண்டு டெஃபினட்டாக நீங்கள் அதை என்கொயரி பண்ணிக்கலாம். பூம்பாறை முருகன் கோயில் பற்றி மேற்கொண்ட சில சுவாரஸ்யமான விஷயங்கள்னு சொல்லப்போனால், பழனி மலையில் உள்ள கோயிலோட நட சாத்தப்பட்டதுக்கு அப்புறம் முருகப்பெருமான் பூம்பாறையில் வந்து தங்குறதா இங்கே ஒரு நாட்டுப்புற நம்பிக்கை இந்த பகுதியில் உள்ள மக்கள்கிட்ட இருக்குதுங்க. இந்த கோயில் இந்து சமய அறநிலையத்துறையோட கீழே அட்மினிஸ்ட்ரேஷனாக ஆகுது. இது பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலோட ஒரு உபகோயில்னு சொல்கிறாங்க. திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தைப்பூசமும் வைகாசி விசாகமும் இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக நடக்குது. அந்த மாதிரி திருவிழாக்களுக்கு இந்த மலைப்பகுதியில் உள்ள சுற்றிலுள்ள மலை கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் பாத யாத்திரையாக வந்து முருகனை தரிசனம் பண்ணி வேண்டிக்கிறாங்க. எத்தனையோ கோயில்களுக்கு நம்ம போயிருக்கோம், எத்தனையோ முருகன் ஆலயத்துக்கும் போயிருக்கோம். ஒரு முறை இந்த பூம்பாறை முருகனை தரிசிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு பிளான் பண்ணுங்கள். இந்த கோயில் கண்டிப்பாக வந்துட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். வர முடியாத மக்களுக்காக நான் எப்பயும் போல் வேண்டிக்கிறேன். நம்ம ஃபாலோவர்ஸும் சரி, நம்ம சப்ஸ்கிரைபரும் சரி, நம்ம சேனலில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டெஃபினட்டாக ஷேர் பண்ணி இந்த கோயிலை போய் விசிட் பண்ண சொல்லுங்கள். அது உண்மையிலே நம்ம சேனலுக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதலாக இருக்கும். அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கணும்னு நம்ம கண்டிப்பாக வந்து விரும்புகிறோம். இந்த கோயிலுக்கு வந்து இந்த கொடைக்கானல் சுற்றுலாவாக வந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு தடவையாவது இந்த பூம்பாறை முருகன் கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணணும்னு எல்லோரையும் நான் கேட்டுக்கிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் அது நமக்கு மேலும் ஆதரவாக இருக்கும். இது போன்ற நல்ல தகவல் உள்ள வீடியோவில் நம்ம வரும் காலங்களில் நமக்கு நம்ம வியூவர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி நண்பர்களே, ரொம்ப நன்றி.
வணக்கம்.